குறுவிட்டு சிறைச்சாலையில் பதற்ற நிலை, இருவர் உயிரிழப்பு, நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம். பொருளை மகசின் சிறைச்சாலையில் பதற்ற நிலை, சிக்கிய மர்ம பொதி, பின்னணியில் வெளியான காரணம். கடந்த ஆட்சியில் நடந்த மற்றொரு மோசடி அம்பலம், வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்ட சொத்துக்கள். மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து விவரங்களை அறியும் உரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும், நலிந்த ஜெயதிச உறுதி. தையிட்டி பவானி வீதியை விடுவிக்க முயன்றால் கைது செய்வோம், வலிவடக்கு தவிசாளரை நீதிமன்ற வளாகத்தினுள் வைத்து மிரட்டிய போலீசார். வடக்கில் சுற்றுலா தேவை வழங்குனர்கள் தம்முடன் நவீன தொழில்நுட்பங்களுடன் தகவல் வைத்துக் கொள்ள வேண்டும், வடமாகாண ஆளுநர். பேராதனை பல்கலை கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பம். போர்க்குற்றமான மூதூர் படுகொலைகள் குறித்து புதிதாக விசாரணைகளை ஆரம்பியுங்கள், ஆக்ஷன் எகென்ஸ்ட் கங்கர் அமைப்பு வலியுறுத்தல். கேரிமலையில் பள்ளங்களுக்குள் குப்பைகளை தள்ளிவிட கனரக வாகனங்களுடனும் கடற்படையினருடனும் வந்த வழி தெற்கு பிரதேச சபை. ரத்னபுரி குறைவிட்ட சிறைச்சாலைகளில் இன்று காலை ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 12 கைதிகள் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் காயமடைந்த 12 கைதிகளும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்றிரவு சிறைச்சாலையில் பதற்ற நிலை ஏற்பட்ட நிலையில் பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை மீண்டும் சிறைச்சாலைக்குள் கைதிகளால் பதற்ற நிலை உருவான நிலையில் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவருவதற்காக போலீசாரினால் கண்ணீர் புகை பிரயோகம் நடாத்தப்பட்டுள்ளது. ரத்னபுரி குறுவிட்ட சிறைச்சாலையில் அமைதியற்ற பதற்றமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. சூழ்நிலை கட்டுப்படுத்துவதற்காக கண்ணீர் புகை பிரயோகிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நேற்றிரவிலும் இந்த அமைதியின்மை ஏற்பட்ட பின்னர் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று காலை மீண்டும் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இன்று காலையில் கைதிகளுக்கு இடையே மீண்டும் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதுடன் கைதிகள் குழு ஒன்று சிறைச்சாலை மருத்துவமனைக்கும் சேதம் விளைவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறுவிட்ட சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய நல்லிணக்க அமைச்சர் ஹர்சன நாணயக்கார அறிவித்துள்ளார். நிலைமையை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கான தேவையான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பொருளை மகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட பதற்ற நிலைமை அடுத்து சிறைச்சாலை வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்தும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலை சுவருக்கு மேல் வீசப்பட்ட ஒரு சிறிய பொதியை சிறை அதிகாரி ஒருவர் கைப்பற்றிய பின்னர் அதிகாரிகள் குழு ஒன்று அமைதியின்மையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சிறைச்சாலையின் இ பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் குழு ஒன்று இரவு 10:20 மணியளவில் திடீரென அந்த பிரிவில் இருந்து வெளியேறி கலவரத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 40க்கும் மேற்பட்ட கைதிகள் ஒரு சிறிய அறையின் பூட்டை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து சிறை அதிகாரிகள், போலீசார் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் இணைந்து நிலைமையை கட்டுப்படுத்தி அவர்களை மீண்டும் அவர்களது சிறை அறைகளுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர். இச்சம்பவத்திற்கு பின்னணியில் இருப்பதாக சந்தேகப்படும் சுமார் 10 கைதிகளை ஏனைய சிறைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலவரத்தில் 11 கைதிகள் காயமடைந்து சிறை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் 9 கைதிகள் வேறு சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்கள ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் சிறை வளாகத்திற்குள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முப்படைகளின் உறுப்பினர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சிறையில் ஏற்பட்ட கலவரம் தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சட்டவிரோத போதைப் பொருள் தொடர்பில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட முருகலை இந்த மோதலுக்கும் பதற்ற நிலைமைக்கும் காரணம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ஏற்பட்டுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு இன்று சிறைக்குள் பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டாம் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை பள்ளஞ்சேனை சிறையிலும் பதற்றமான சூழல் நிலவுவதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்த திறந்தவெளி சிறையில் உள்ள கைதிகள் கூரை மேல் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த அரசாங்கத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவரின் 2 மகன்களால் வேறு நபர்களை பயன்படுத்தி சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. தொலஸ்பாகை பகுதியில் உள்ள 135 ஏக்கர் தேயிலை தோட்டம் மற்றும் அரை ஏக்கர் காணியில் 1918ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டதாக கூறப்படும் பங்களா ஒன்றும் இவ்வாறு கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மற்றும் வீண்வரியத்திற்கு எதிரான குடிமக்கள் சக்தி நேற்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை
சமர்ப்பித்துள்ளது. தமது அமைப்புக்கு அனாமதேயமாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த காணிக்கான 1396 இலக்க பத்திரம் மற்றும் 876 இலக்க காணி வரைபடம், காணி உறுதி குறைபாடு என்பனவற்றையும் மேலதிக விசாரணைகளுக்காக ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க முடியும் என முறைப்பாட்டை சமர்ப்பித்த குடிமக்கள் சக்தி அமைப்பின் தலைவர் ஜாமுனி கமந்து துஷார தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பிரதிநிதிகளின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதற்கான மக்களின் உரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் அந்த உரிமையை பாதுகாக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது என்றும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச உறுதிபட தெரிவித்துள்ளார். சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச மற்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார் ஆகியோர் கொழும்பு பேராயர் அதி வணக்கத்திற்குரிய மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகையை கொழும்பு பேராயர் இல்லத்தில் நேற்று சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். தற்போது நாட்டில் பரவலான கவனத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ள நீதி மற்றும் சிறைச்சாலை துறையின் தற்போதைய நடவடிக்கைகள், எதிர்கால சீர்திருத்தங்கள் மற்றும் இது தொடர்பாக சமூகத்தில் பரப்பப்பட்டு வரும் தவறான தகவல்களுக்கான உண்மையின் நிலையை விளக்குவதுமே இச்சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும். இச்சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச, மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை மக்கள் எந்த நேரத்திலும் அறிந்து கொள்ள முடியும் என்றும் அதற்குரிய உரிமைக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாது என்றும் குறிப்பிட்டார். அதேவேளை அரசு அதிகாரிகள் மற்றும் சட்டப்பூர்வ நிறுவன அதிகாரிகளின் சொத்துக்களை பகிரங்கப்படுத்துவது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் அந்த துறைகளில் மட்டுமே சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார். அரசமைப்பை திருத்துவதாயின் அதற்குரிய கால அவகாசம் தேவைப்படுவதுடன் நாடாளுமன்றத்திற்குள்ளும் வெளியேயும் விரிவான விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும். திருத்தங்களுக்கு முன்னதாக பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துதல் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துதல் போன்றவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அனைத்து தேர்தல்களையும் உரிய காலத்தில் நடத்துவது அரசாங்கத்தின் இலக்காகும். குறிப்பாக மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இச்சந்திப்பின் போது நீதி மற்றும் சிறைச்சாலை துறையில் உள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பது மற்றும் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவது குறித்து நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் பேராயரிடம் விரிவாக விளக்கமளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி விகாராதிபதியினால் சட்டவிரோதமான முறையில் அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை விடுவிக்க முற்பட்டால் கைது செய்வோம் என தவிசாளரை போலீசார் மிரட்டியுள்ளனர். தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கினை மன்று நேற்றைய தினம் வியாழக்கிழமை தள்ளுபடி செய்துள்ளது. அத்துடன் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோ சுகீர்தன் மற்றும் பிரதேச சபை செயலாளர் ஆகியோரையும் மன்று வழக்கிலிருந்து முற்றாக விடுவித்துள்ளது. அந்த நிலையில் தவிசாளர் நீதிமன்றத்திற்கு வெளியே வந்தபோது காங்கேசந்துறை பிரிவுக்கான உதவி போலீஸ் அத்தீட்சகர் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் வீதியை விடுவிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும், மீறி அதற்கான நடவடிக்கை எடுத்தால் கைது செய்வோம் என தவிசாளரை மிரட்டியுள்ளனர். போலீசார் தொடர்ந்த வழக்கினை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து எதிர்த்தரப்பினரை வழக்கிலிருந்து விடுவித்த போதிலும் நீதிமன்றத்திற்கு வெளியே தவிசாளரை குறித்த வழக்கு தொடர்பில் மிரட்டியுள்ளமை நீதிமன்ற அவமதிப்பாகவும் நீதித்துறையில் போலீசாரின் தேவையற்ற தலையீடு தொடர்பில் விசனம் எழுந்துள்ளது. அதேவேளை தன்னை மிரட்டிய சம்பவம் தொடர்பில் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு எழுத்து மூலம் முறைப்பாடு செய்ய உள்ளதாகவும் விரைவில் வீதியினை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என தவிசாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு வரும் சுற்றுலா பாவிகளின் வருகையை கருத்தில் கொண்டு வணிகர்கள், உணவகங்கள், தங்குமிடங்கள் மற்றும் சுற்றுலா சேவை வழங்குநர்கள் தங்கள் நவீன தொழில்நுட்பங்களுடன் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் ஏற்பாட்டில் பே டிஜிட்டல் ஜெஃப்னா விழிப்புணர்வு மற்றும் அறிமுக நிகழ்வு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் காகல்ஸ் சதுக்கு வளாகத்தில் நடைபெற்றது. அதில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், இன்றைய உலகம் தொழில்நுட்ப புரட்சியின் வேகத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கும் நிலையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் இதய துடிப்பாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை விளங்குகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வறுமை ஒழிப்பு, தூய்மையான இலங்கை மற்றும் டிஜிட்டலை சேசன் ஆகிய 3 தேசிய கொள்கையும் மக்களின் அன்றாட வாழ்வுடன் இணைக்கும் ஒரு முக்கியமான செயல்முறையாக இந்த நிகழ்வு அமைகிறது. தாழ்கால நாணய முறைமையிலிருந்து திரவ நாணயமில்லாத பண பரிவர்த்தனை முறைமைக்கு உலகம் வேகமாக மாறி வரும் சூழலில் உலகத்துடன் போட்டியிட்டு முன்னேற விரும்பும் நாடாகவும் மாகாணமாகவும் நாம் இந்த மாற்றத்தை
ஏற்றுக்கொள்ள வேண்டும். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை என்பது வெறும் மாற்று வழிமுறை மட்டுமில்லாமல் வேகம், பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை வலுப்படுத்தும் நவீன பொருளாதார கட்டமைப்பாகும். முறைகேடுகள் மற்றும் ஊழல்களை குறைத்து வரி ஒழுங்கை வலுப்படுத்துவதன் மூலம் தூய்மையான இலங்கை என்ற தேசிய கொள்கை அடைய இது பெரிதும் உதவும். யாழ்ப்பாணத்திற்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாவாவிகளின் வருகையை கருத்தில் கொண்டு வணிகர்கள், உணவகங்கள், தங்குமிடங்கள் மற்றும் சேவை வழங்குனர்கள் தங்களை நவீன தொழில்நுட்பங்களுடன் தகவமைத்துக் கொள்ள வேண்டும். சர்வதேச டிஜிட்டல் கட்டண முறைமைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சுற்றுலாவாவிகள் எந்தவித பண பரிமாற்ற சிரமமின்றி சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என மேலும் தெரிவித்தார். செம்மணியில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் பகுதி தவிர்ந்த ஏனைய இடங்களிலும் புதைகுழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் புதைகுழி அண்மித்த பகுதிகளில் 2 இடங்களில் எழுமாற்றாக அகழ்வு பணிகளை முன்னெடுக்க உள்ளதாக சட்டத்திரணி BS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சட்டத்திரணி BS நிரஞ்சன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணியில் தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு மேலதிகமாக மேலும் புதைகுழிகள் இருக்கலாம் எனும் சந்தேகத்தில் எழுமாற்றாக 2 இடங்களில் தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவவினால் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அதில் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டால் நிலத்தை ஊடுருவி பரிசோதிக்கும் GPR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டுமாயினும் முடிவுக்கு வருவதற்காகவே 2 இடங்களில் எழுமாற்றாக அகழ்வு பணிகள் இடம்பெற உள்ளன. அதேவேளை தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெறும் சித்துப்பாத்தி மயானத்தின் சுற்றுமதில்கள் அண்மைய காலத்தில் தான் கட்டப்பட்டுள்ளது. ஆரம்ப காலத்தில் இதொரு வெட்ட வழியாக இருந்தமையால் அகழ்வு பணிகள் 4 சுற்றுமதில்களுக்கு இடையில் நடைபெறாது. அதன் வழியையும் நடைபெற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் செய்மதி படங்களின் அடிப்படையில் ஏதேனும் சந்தேகமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டால் அந்த இடங்களிலும் எழுமாற்றாக அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பிலான இறுதி தீர்மானங்கள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள வழக்கின் பின்னர் தீர்மானிக்கப்படும் என மேலும் தெரிவித்தார். நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட பேராதனை பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் மீள ஆரம்பிப்பது குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. அதன்படி அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் தங்களது விடுதிகளுக்கு திரும்ப முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மோசமான வானிலை நிலைமையை கருத்தில் கொண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி செயற்பாடுகள் மற்றும் பரீட்சைகளும் மறு அறிவிப்பு வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கடந்த 3ஆம் தேதி பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்திருந்தது. அத்துடன் மகாவலி கங்கை பகுதியில் அமைந்துள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் சரசவி மெதுர விடுதியின் கீழ்த்தளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மூதூரில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்றது மிக கொடூரமான படுகொலை மாத்திரமல்ல, மாறாக அது ஒரு போர்க்குற்றமும் சர்வதேச சட்ட மீறலும் ஆகும். எனவே இவ்விவகாரத்தில் 20 ஆண்டுகால தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏற்றவாறு புதிதாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹங்கர் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இலங்கை ராணுவத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்திருந்த வேளையில் 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதியன்று ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹங்கர் அமைப்பின் 17 தன்னார்வ தொண்டு பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவம் இடம்பெற்று 20 வருடங்கள் கடந்திருக்கும் நிலையில் இன்னமும் அதற்கு பொறுப்பானவர்கள் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. இதுகுறித்து ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹங்கர் அமைப்பினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது: மூதூர் படுகொலை மனிதாபிமான பணியாளர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான குற்றங்களில் ஒன்றாகும். இச்சம்பவம் குறித்த விசாரணைகளில் தொடக்கத்திலிருந்தே பகிரங்கமான அரசியல் தலையீடு இருந்தது. ஆரம்பத்தில் இந்த படுகொலைக்கு விடுதலை புலிகளை காரணம் என இலங்கை அரசாங்கம் பழி சுமத்தியது. இருப்பினும் ராணுவத்தினால் வழங்கப்பட்ட தகவல்களில் காணப்பட்ட முரண்பாடுகள் சுமார் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக நீடித்த மேலாதிக விசாரணைகளுக்கு வழிகோலின. அதற்கமைய எமது அமைப்பினால் நடாத்தப்பட்ட விசாரணையின் பிரகாரம் கண்டறியப்பட்ட விடயங்கள் அடங்கிய அறிக்கை 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதில் இப்படுகொலைகளின் பொறுப்பாளிகள் படையினர் என விடயம் வெளிப்படுத்தப்பட்டது. அதேபோன்று 2015ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் வெளியிடப்பட்ட விசாரணை அறிக்கையிலும் இவ்விடயம் உறுதிப்படுத்தப்பட்டது. இவ்வாறானதொரு படுகொலையில் இவ்வாறானதொரு பின்னணியில் நாம் இன்று வரை நீதிக்காகவும் இப்படுகொலைகளுக்கு பொறுப்பானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதாகவும் தொடர்ந்து போராடி வருகிறோம். இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நீதி வழங்குவதற்கு கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை அரசு தவறிவிட்டது. மூதூரில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்றது மிக கொடூரமான படுகொலை மாத்திரமல்ல, மாறாக ஒரு போர்க்குற்றமும் சர்வதேச சட்ட மீறலுமாகும். இவற்றின் அடிப்படையிலே 20 ஆண்டுகால தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்குக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏற்றவாறு புதிதாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு நாம் கோருகிறோம் என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
கீரிமலை பகுதியில் தாம் கொட்டிய குப்பைகளை மீள அள்ளவிடாது பள்ள பகுதிக்குள் தள்ளிவிட வந்த வலி தெற்கு பிரதேச சபையினரை வலி வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்களை திருப்பி அனுப்பியுள்ளனர். வலி வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட கீரிமலை பகுதியில் சுண்ணக்கல் அகழ்ந்த பாரிய பள்ளங்களில் வலி தெற்கு பிரதேச சபையினர் லத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள் என பல்வேறு வகையாக கழிவுகளையும் கொட்டிச் சென்றனர். இதுகுறித்து வலி வடக்கு பிரதேச சபையினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் வடமாகாண ஆளுநர், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், சுற்றடல் அதிகார சபையினர், மாவட்ட செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் என பல்வேறு தரப்பினரிடம் முறைப்பாடு அளித்துள்ளனர். அத்துடன் வலி தெற்கு பிரதேச சபையினர் தாம் கொட்டிய குப்பைகளை மீள அள்ளிச் செல்ல வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். இந்நிலையில் வலி தெற்கு பிரதேச சபையினர் இன்றைய தினம் கடற்படையினரின் உதவியுடன் கனரக வாகனங்களில் குப்பைகள் கொட்டப்பட்ட பகுதிக்கு வந்து கொட்டப்பட்ட குப்பைகளை குறித்த பள்ளங்களுக்குள் மேலும் தள்ளிவிட முயன்றுள்ளனர். இது தொடர்பில் அறிந்த வலி வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து கொட்டப்பட்ட குப்பைகளை மீண்டும் மீள அள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அவற்றை மேலும் பள்ளத்தினுள் தள்ளுவதில்லை என அவர்களின் முயற்சியை தடுத்து நிறுத்தி அவர்களை திருப்பி அனுப்பினர். இது தொடர்பில் சுற்றாடல் அதிகார சபையினருக்கும் வலி வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் தொலைபேசி ஊடாக முறைப்பாடு அளித்துள்ளனர்.